அம்மா தீபாவை பேர் 42 வயசு ஆகுது. அவங்க புருஷன் 6 மாதம் கல்யாணம் ஆகியெல்லாம் செத்து போயிட்டார். அந்த குழந்தைய நான் தான் வச்சுன்னு வளர்த்தேன். அவள் வீட்டு வேலைக்கு போகிறான். போயிட்டு நைட்டு போயிருக்கிறா. வீட்டுக்கு வர டைமில் ட்ரெயின் உள்ள விழுந்து செத்துட்டான். எங்களுக்கு காலையில் தான் தெரிஞ்சுதுமா இந்தமாரி இங்கே இருக்கிறான்ட்டு. நாங்கள் வந்தோம். அதுக்கு என்ன வழிமா? அந்த குழந்தையோட வழி எப்படி? அவளுக்கு 20 வயசு ஆகுது. அப்பாவே இல்லை, அம்மாவே இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் நான் தான். அதுக்கு எனக்கும் புருஷன் இல்லை, வீட்டு வேலை செய்கிறேன் நான். வழிக்கு தான் விழுந்துருக்கிறா. அவள் சிம் கார்டு வாங்கிக்கின்னு வந்திருக்கிறா நைட்டு. இல்லைங்க, அங்கே எல்லா இடமே ஃபுல்லாகவே நோண்டி வச்சுருக்காங்க. நோண்டி வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லாக நோண்டி வச்சு போயிட்டு இருக்கிறாவோ. ஃபுல்லாகவே நோண்டி வச்சுருக்காங்க. அவங்க சிம் கார்டு அங்கே போயிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கால் கொஞ்சம் கோணலாக இருக்கும். அவங்க அப்படியே நான் வழிக்கு அதில் உள்ளே ஊன்ட்டுக்கிறாங்க. யாருமே பார்க்கல. ஆனால் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரில. எங்களுக்கு காலில் தான் தெரியும். ஃபுல்லாக நோண்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்கள். எம்எம்டி அந்த இது ஜிஜி மாலுக்குல அது பின்னாடி போய் பாருங்கள். ஃபுல்லாகவே நோண்டி வச்சுருக்காங்க. யாருன்னா குழந்தைங்க போனால் கூட விழுந்துடும். ஆமாம், இவங்க விழுறது பெரிய அதிசயம் இல்லை. அதெல்லாம் அப்படி அப்படியே நோண்டி போட்டு வச்சுக்கிறாங்க. போக வர கூட வழி, எங்களுக்கே வழி இல்லை. அவங்களும் வயசு பொண்ணு வச்சுருக்குறாங்க. இப்போ எப்படி அந்த பொண்ணை கட்டி கொடுப்பாங்க? அவங்க அந்த பொண்ணு பாவம் வீட்டு வேலைக்கு செஞ்சுருந்தது. அந்த காவாவை நோண்டி வச்சு மூடவும் மாட்டாங்க. அப்படி அப்படியே திறந்து காட்டு. நீங்கள் வேணால் போய் கூட அங்கே வீடியோ எடுங்க, பாருங்கள், தெரியும். சர்ச்சாண்ட போங்க, எம்எம்டி டிப்போ இருக்குல்ல, அந்த சர்ச்சாண்ட போங்க, உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக நோண்டி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் எதுனா வழி பண்ணுங்க. அவங்களாம் தாயில் பொண்ணு, அது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அவங்க பாட்டி வீட்டு வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கௌரவுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணணும்ல. போறவங்க வரவங்களுக்கு மறைக்கணும். சப்போஸ் ஒரு குழந்தையே விழுந்துச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க? ஒரு கார்பரேஷன் இப்படி அங்க பண்ணுவாங்க? ஒரு பொறுப்பே இல்லாத சின்ன குழந்தை விழுந்து இப்ப பாருங்க இறந்து போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? எதனா ஒரு கல் எதனா போட்டு மூடி இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு பலகையை போட்டு மூடினாங்கன்னா பெரியவங்களோ யார் போனாலும் அது டேஞ்சர் தானேங்க. கவர்மெண்ட்ல இப்படி அவர் இது பொறுப்பே இல்லாத பண்ணி இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு உயிரே போயிடுச்சு. இப்ப அந்த இருக்குது யாரு? ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்குது. அப்பாவும் கிடையாது அந்த பொண்ணுக்கு. அப்பா மட்டும் தான், அம்மா மட்டும் தான் இருந்தாங்களே. அம்மா தான் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அம்மாவும் கிடையாது. அப்பா அம்மா இல்லாத அனாதையா நிற்குது அந்த பொண்ணு. அப்போ அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுங்க? எதனா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களா? எதுவுமே பண்ணாது. வீட்டில் இருக்குது எங்கள் அம்மா ஒரு ஆள், எங்கள் அம்மா எங்கள் அக்கா, அதுவும் ஹேண்டிகேப், கால் சரி கிடையாது இவங்களுக்கு. இப்படி கவர்மெண்ட் காரணங்க வந்து ஒரு பொறுப்பே இல்லாத எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு ஒரு உயிரே போய் நிற்குது. இப்போ கவர்மெண்ட் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்க? பின்னாடி வந்து நிற்பாங்களா? அதுக்கப்புறம் முன்னாடியே வந்தாது சரிப்பட்டு இதுமாரி பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. உயிர் போனோடனே அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட்டும் வருது சொல்லுங்க. வந்து என்ன எங்களுக்கு பிரயோஜனம்? எதுவுமே கிடையாது. இதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லியே ஆகணும். இதை வந்து நாங்கள் சும்மாவே விட மாட்டோம். கண்டிப்பாக பதில் சொல்லலைன்னா நாங்கள் கண்டிப்பாக எதனா ஒன்று செஞ்சு தான் ஆகும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணு யாருமே இல்லாத நிற்குது. ஒரு 7000 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த பொண்ணு போயின்னு இருக்குது. ஒரு 2 ரூபா அந்த பொண்ணு இன்னும் படிக்கல, எதுவும் நாலேஜ் எதுவுமே கிடையாது. 7000 ரூபாய் சம்பளத்துக்கு டெய்லி காலையில் 10 மணிக்கு போனாலும் 6:30 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வருவா. இப்போ யாருமே இல்லாத நின்று அழுதுன்னு கிடக்குது. இப்போ கவர்மெண்ட் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியல. எனக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.